ஹாய், ஹலோ, திஸ் இஸ் மை ஃபஸ்ட் வீடியோ. நீ நம்ம சட்னி சாம்பார் சீரீஸ் பற்றி தான் பார்க்குறோம். ஜென்ரலாக மூவிஸை விட சீரீஸு கொஞ்சம் அதிகமாக பார்க்குற ஆள் நான், எஸ்பெஷலி இன் தமிழ். ஸோ அந்த வகையில் ரீசெண்டாக ரிலீஸ் ஆன தமிழ் சீரீஸ் தான் சட்னி சாம்பார். நமக்கு தெரிஞ்ச நிறைய ஆர்டிஸ்ட் நடித்து ராதா மோகன் டைரக்ட் பண்ணி வெளில வந்துட்டு சீரீஸ் தான் இது. ஓகே, யோகி பாபு, வாணி போஜன், மைனா நந்தினி, கயல் சந்திரன், நிதின் சத்யா, சார்லி மற்றும் பலர். இவங்க எல்லாருமே பர்ஃபெக்டாக அவங்க கேரக்டரை பண்ணியிருக்காங்க. அது எஸ்பெஷலாக நம்ம சொல்ல வேண்டிய ஆள் பார்த்தீங்கன்னா சார்லி. அவர் என்ன கேரக்டர் கொடுத்தாலுமே அவர் சூப்பராக பண்ணிடுவார். ஒரு காமெடி பண்ண சொன்னாலும் ஆக்சுவலாக நல்லா பண்ணுவார். இல்லை கொஞ்சம் சீரியஸான கேரக்டர், சென்டிமெண்ட்டான கேரக்டர் பண்ண சொன்னாலும் பண்ண சொல்லுவார். இல்லை இரிட்டேட்டிங் கேரக்டர் பண்ண சொன்னாலுமே பர்ஃபெக்டாக பண்ணுவார். அந்த மாதிரி ஒரு இரிட்டேட்டிங்கான கேரக்டர் தான் ஆக்சுவலாக இந்த சீரீஸில் பண்ணியிருக்காரு. ஈவன் அந்த சீரீஸில் த்ரூ ஃபுல்லாகவே இரிட்டேட்டிங்க, கொஞ்சம் கூட நம்மளுக்கு அவர் மேலே இறக்கமே வராத அளவுக்கு நடித்து அவரோட கேரக்டர் அவர் கேரி ஃபார்வர்ட் பண்ணியிருக்காரு. அவர் ஈவன் அவர் சாகிற வரைக்குமே சொல்ல போனால். அதே மாதிரி யோகி பாபு ஆக்சுவலாக ஹீரோன்னு சொல்கிறதா இல்லை கிட்டத்தட்ட காமெடின்னு சொல்ல முடியாது கண்டிப்பாக. ஏன்னா ஆல்ரவுண்ட் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு யோகி பாபு. ஜென்ரலாக யோகி பாபு எப்பவுமே ஹீரோ கலாய்ப்பார், படத்தில் அவர் கூட இருக்கிறவங்க கலாய்ப்பார். ஆனால் இதில் பாரபட்சமே பார்க்காம எல்லாரையுமே வச்சு செஞ்சுருக்காரு. வாணி போஜனாக இருக்கட்டும், மைனா நந்தினி, காய்ச்சல் எல்லாரையுமே. ஈவன் அவருக்கு அப்பா கேரக்டர் பண்ணியிருக்க நிழல்கள் ரவி கூட அவர் சும்மா இல்லை வச்சு செஞ்சு மனுஷன் பாரபட்சமே பார்க்காம இறக்கவே காட்டில் சொல்ல போனால் அந்த அளவுக்கு கலாய்ச்சி தள்ளிட்டார். இன்னும் சொல்லப்போனால் இதில் சீரீஸில் முக்கியமான ஆளே யாருன்னு கேட்டிங்கன்னா யோகி பாபு தான். ஆக்சுவலாக யோகி பாபு, அப்புறம் தீபா கேரக்டர். தீபா 2-3 எபிசோடில் தான் வருவாங்க. பட்டு அவங்களோட கேரக்டரோட நேம் வச்சு தான் ஆக்சுவலாக ஃபுல்லாகவே சுற்றிட்டு வரும். ஸோ அவங்களுமே கொஞ்சம் வந்தாலும் ஓகேவா, அவங்களுக்கு கொடுத்த கேரக்டரை பர்ஃபெக்டாக பண்ணியிருப்பாங்க. யோகி பாபு சொல்லுறதில் அல்டிமேட்டாக பண்ணிட்டாப்புல. நிதின் சத்யாவுமே சில இடத்துல நல்லா காமெடி பண்ணி ஓரளவு சிரிக்கிற மாதிரி தான் ஜோக்கெலாம் பண்ணார். இதை தாண்டி நம்ம கயல் சந்திரன் ஆக்சுவலாக கயல் மூவிக்கு அப்புறம் இதுதான் சீரீஸ் பண்ணுறான்னு நினைக்கிறேன். இன்பிட்வீனில் என்ன மூவிஸ் நடித்தாரான்னு தெரியல. ஆனால் அவருமே ஆக்சுவலாக இல்லை கொஞ்சம் நல்லாவே பண்ணிட்டார். வாணி புகன் கேரக்டர் ஆக்சுவலாக ஸ்டாண்டலாக நிற்கிறப்பா. மைனா நந்தினி கேரக்டரை விட வாணி புகன் கேரக்டர் தான் ஆக்சுவலாக கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே இருக்குது சொல்ல போனால். மைனா நந்தினி கேரக்டர் ஒரு ஃபஸ்ட்டு 2-3 எபிசோடு கொஞ்சம் மாறி ஓகே அப்படின்ற மாரி போனாலும் அதுக்கப்புறம் வாணி புகனோட கேரக்டர் தான் பயங்கரமாக பிக்கப் ஆகிட்டு ஈவன் லாஸ்ட் எபிசோடு வரைக்கும் அவங்க கேரக்டர் நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்குது. ஆக்சுவலாக எல்லாருமே அவங்களுக்கு கொடுத்த கேரக்டரை பர்ஃபெக்டாகவே பண்ணிட்டாங்க. இதில் கடைசியாக சொல்ல வேண்டிய ஆள் ஏன்னா நம்ம கட்சி சேர சென்சேஷனான சம்யுக்தா. அவங்கள 2-3 எபிசோடில் கொஞ்சம் சீன் தான் வராங்க. சொல்லணும் ஆஸ் யூஷுவல் தேவையில்லாத ஹீரோயின்ற கேட்டகரியில் போட்டாங்களா என்னன்னு தெரியல. அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கேரக்டரைசேஷனே இல்லை. சும்மா அவர் கடைசியில் முடிக்கும் போது அவருக்கு ஒரு பேரா மட்டும் அவங்கள வச்சுட்டாங்கன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா அவங்களுக்குன்னு தனி ஒரு செப்பரேட் ஸ்டோரியோ எதுவுமே கொடுக்கவும் முடியாது. ஆக்சுவலாக இது பார்த்தோன்னா தீபாவும் யோகி பாபு அண்டு நிழல்கள் ரவி அவங்கள பேஸ் பண்ண ஸ்டோரினால் மற்ற யாரும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலன்னு நினைக்கிறேன் டைரக்டர். பட்டு அதர் தென் தட் எல்லாமே ஓரளவு ஓகேவாக தான் இருந்துச்சு. ரீசெண்ட் டைம்ஸில் எந்த ஒரு சீரீஸ் இந்த அளவுக்கு ஓகே நல்லா இருந்த மாதிரி இல்லை. அதே மாதிரி இதில் கான்ஸ்ன்னு சொல்கிற அளவுக்கு எதுவுமே இல்லை. 6 எபிசோடில் எந்த அளவுக்கு அவங்க கொடுக்க முடியுமோ அதை மட்டும் பர்ஃபெக்டாகவே கொடுத்தாங்க. இதில் எதுவுமே குறை சொல்கிற அளவுக்கு எதுவுமே இல்லை. நல்லாவே இருந்துச்சு. ஆக்சுவலாக ஒரு ஃபீல் குட் சீரீஸை பார்த்த மாதிரி இருந்துச்சு. இன்பிட்வீனில் யோகி பாபுவுமே கொஞ்சம் வெறும் காமெடி மட்டும் இல்லாமல் அதை தாண்டி நிறையவே பண்ணார். ஆக்சுவலாக ஒரு சென்டிமெண்ட்டும் அவருக்கு நல்லாவே வந்துச்சு. ஒரு சீனில் ஆக்ஷன் பண்ணுற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் வச்சுருந்தாங்க. அதுவுமே கொஞ்சம் ஓகேவாக கொஞ்சம் கன்வின்சிங்காக தான் இருந்துச்சு. ரொம்ப ஓவர் ஹைப் இல்லாமல் கொஞ்சம் கன்வின்சிங்காக தான் வச்சுருந்தாங்க. அந்த ஃபைட் சீனுமே கொஞ்சம் ஓகேவாக இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. சும்மா வரவரை இழுக்காமல் ஸ்டிக் டு த கண்டென்ட். அவர் என்ன சொல்ல வராரோ அதை மட்டும் கரெக்டாக 6 எபிசோடில் எடுத்து முடிச்சிட்டார். மினிமம் ஒரு எபிசோடோ 40 to 45 மினிட்ஸ் தான் இருக்கும். ஸோ 6 எபிசோட் ஓகே, ஒரு 2-3 டேஸ்லேயே பார்க்குற அளவுக்கு தான் இருக்குது. ரொம்ப அதிகமாக டைம் எடுக்காது. ஓகே, கன்வின்சிங்காகவும் இருக்குது. ஒரு ஃபீல் குட் சீரீஸ் பார்த்த ஒரு ஃபீல் இருக்கும். ரீசெண்ட் டைம்ஸில் சீரீஸில் எதுவும் இந்தளவுக்கு தமிழ் சீரீஸில் ஜென்ரலி இந்த அளவுக்கு இந்த மாதிரி எனக்கு தெரியல. ஸோ இது ஓகே, நல்லா தான் இருக்கும். ஓகே, தட்ஸ் இட். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஏதாச்சும் இம்ப்ரூவ் பண்ணால் கமெண்ட் பண்ணுங்கள். அதை கண்டிப்பாக
ட்ரை பண்ணி ரெக்டிஃபை பண்ணிவிடுவோம். இதுதான் ஃபஸ்ட்டு வீடியோ. ஸோ ஆடியோ வீடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு எக்ஸாக்டாக எனக்கு தெரியல. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், அதுக்கேற்ற மாதிரி இம்ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணுறேன் இனிமேட்டு. அடுத்து ஒரு வீடியோ வந்து முக்கியமான ஒரு வீடியோ, ஒரு மூவிக்காக வரும்னு நினைக்கிறேன். அது அப்படி இல்லாட்டி எனக்கு பிடிச்ச டாப்பிக்லேருந்து ஏதாச்சும் ஒரு வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். ஐ ஹோப் உங்களுக்கும் அது பிடிக்கும்னு நினைக்கிறேன்.